முருகர் வள்ளி தெய்வான்னு நினைக்கிறேன். அந்த சைடு வள்ளி இருப்பாங்க. இந்த சைடு தெய்வானை இருப்பாங்க. அது மாதிரி பிள்ளையாருக்கு பிள்ளையார் படம் போட்ட வாகனம் ஃப்ளவரில். இவருக்கு வந்து என்ன படம் போட்டிருந்த வாகனம்னு தெரியல. அதை நான் பார்க்கல. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வேல் போட்டிருந்தது. சொன்னேன்ல முருகரும் வள்ளி தெய்வானையும். ஆனால் தெரியலன்னு சொன்னேன். தெரியலலாம் இல்லை, அது இன்னொருக்க பார்த்தா நல்லா தெரியும். கோபுரத்தோட அந்த வெயிலோட செம்மையாக இருக்குல்ல. ஃபோக்கஸ் லைட் வந்து அந்த வெயிலுக்கு வச்சுருக்காங்க பாருங்களேன். போகும்போது லைட் அடித்தா செம்மையாக இருக்கும். இந்த லைட் அடிக்காமையே இப்போ இந்த இடத்துக்கே அவ்வளோ செம்மையாக இருக்குது. பிள்ளையாரையும் வந்து சண்டிகேஸ்வரர் நினைக்கிறேன், இல்லை யார் அவருன்னு தெரியல, அவரையும் வச்சுருக்காங்க. அவரை வந்து இனிமேல் பிள்ளையாரோட வாகனத்தில் உட்கார வைப்பாங்க. கொண்டு வந்துட்டாங்களா. இதில் வந்து பிள்ளையார் படம் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா, பிள்ளையார் படம் போட்டிருக்காங்க. பிள்ளையார் படத்தில் பிள்ளையார், வெயில் படத்தில் முருகரும் வள்ளி தெய்வானையும். அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் அந்த டைமை தெருவே புகை சாம்பிராணி அப்படி செம்மையாக போட்டிருந்தாரு. நினச்சி கூட பார்க்கல இந்தளவுக்கு சாம்பிராணி போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா கும்பாபிஷேகம் நைட்டு வீதி உலாங்கிறதுனால செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லும் அவ்வளோ புகை. ஆனால் சாம்பிராணி சட்டி இது ஒன்று தான். ஆனால் அந்தளவுக்கு விசிறி நிறைய சாம்பிராணியை கொட்டி புகை உண்டாக்கி வச்சுருந்தாங்க. கோபுரத்தை எடுத்தால் கோபுரமே ஒரு புகையாக தெரிகிற அளவுக்கு இருந்தது. அதாவது இங்கேருந்து கிளாரிட்டி அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தது. பிள்ளையாரை உட்கார வச்சுட்டாங்களா. அப்புறம் பிள்ளையாரையும் சண்டிகேஸ்வரர் தான் நினைக்கிறேன், அவங்களையும் வச்சுருக்காங்களா. அதுக்கப்புறம் முருகருக்கும் இவருக்கும் ஒரு அப்புறம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஒரு வாகனமாக. பிள்ளையாருக்கு பின்னாடி சொஸ்திக் போட்டிருக்காங்களா. செம்மையாக இருந்தது. சொஸ்திக்கும் பிள்ளையாரோட ஃபேஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அதுதான் முருகருக்கு வந்து வேலு பின்னாடி ஓம் வந்து சிவனுக்கும் போடுவாங்க, முருகருக்கும் போடுறாங்க. ஆனால் ஸ்வஸ்திக் வந்து என்னை மாதிரி யூனிக் பிள்ளையார். நானும் வந்து மேக்ஸிமம் யூனிக்காக தான் இருப்பேன். அதே மாதிரி பிள்ளையாரும் யூனிக்காக தான் இருக்கார். வந்து லைட்டெல்லாம் போட்டாங்களா, செம்மையாக இருக்கும் பாருங்களேன். செம்ம சூப்பராக அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. ஸ்வஸ்திக் போட்டு வச்சுருந்தாங்களா. இவரும் வந்து லைட் போட்டு கிளம்புறாரா. அவ்வளோ அப்படியே வந்து பேன்னு பார்த்த மாதிரி இருந்தது. நான் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன் உண்மையாகவே. அதுவும் அந்த கோபுரத்துக்கு முன்னாடி வச்சு அந்த மாதிரி பண்ணி கிளம்புறது செம்மையாக இருந்தது. எவ்வளோ பேர் பாருங்களேன். அவங்களும் வந்து வீடியோ எடுத்து ஆசையே போனாலும் மறுபடியும் வீடியோ எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லும் அவ்வளோ வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ இதாக இருந்தது. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ பேர் அப்படி வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா. யாருமே விடலை, எல்லாம் வளைச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. வாங்க நாங்கள் எடுத்தே தீர்வோங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி அந்த டைம் நிறையா கோவில் கும்பாபிஷேகம் அட் அ டைம் நடந்துகிட்டே இருந்தது.